ராஜரே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜரே எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜரே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜரே எல் ரோஹி எல் ரோஹி என்னை காண்பவரே எல் ரோஹி எல் ரோஹி என்னை காண்பவரே சொல்லுவோமா எல் ரோஹி எல் ரோஹி என்னை காண்பவரே எல் ரோஹி எல் ரோஹி என்னை காண்பவரே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜரே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜரே எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜரே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே 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 எல் ரோஹி எல் ரோஹி என்னை காண்பவரே எல் ரோஹி எல் ரோஹி என்னை காண்பவரே சொல்லுவோமே எல் ரோஹி எல் ரோஹி என்னை காண்பவரே எல் ரோஹி எல் ரோஹி என்னை காண்பவரே எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி ஹல்லேலூயா ஹல்லேலூயா praise the Lord amen ஒரு பாடலை கூட நம்ம பாடுவோம் இயேசு கிறிஸ்துவின் சீடராகவும் விசுவாசத்தில் முன்னெடுப்போம் என்ற பாடலை ஒரு விசுவாச அறிக்கையோடு நம்ம அந்த பாடலை நம்ம பாடுவோம்.
விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் காணிக்கனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நாம் பேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதில் வேகமாய் செயல்படுவோம். பேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதில் வேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடம் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடம் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செவ்வையாக்குவோம். இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதில் வேகமாய் செயல்படுவோம். இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதில் வேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், பிடி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பால் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதில் வேகமாய் செயல்படுவோம். இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதில் வேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமாத்தும் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆத்துமாவிடம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளில் மகிழ்ந்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதில் வேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதில் வேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதில் வேகமாய் செயல்படுவோம். இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதில் வேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதில் வேகமாய் செயல்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise God. இன்னொரு பாடலை கூட நம்ம பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே,
இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. சொல்லுவோமே, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் மின்னல்களிடம் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனல் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வீரனில் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நீங்கள் இந்த காலமோ நீங்கள் இந்த வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. கடைசியாக நம்ம ஒரு பாடலை நம்ம பாடுவோம். நம்பத்தக்கவர் இது ஒருவர் தானே என்ற பாடலை விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்ய போகிறோம், பாட போகிறோம். நான் நம்பி இருக்கிற கேடகம், நான் நம்பி இருக்கிற அடைக்கலம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. Praise the Lord. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ
நீர் செய்வதை தடுப்பதும் யாரும் இல்லை. தேவமே சர்வ வல்லமையுள்ளவரே, சொல்லுவோமே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. முடிந்ததே எங்கோ தொடங்கினதே, சேர்த்து சிந்தனா முடிந்ததே எங்கோ தொடங்கினதே. தேவனே சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, விசுவாசத்தோடு சொல்லுவோம். தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றி நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் வீரமாயிருக்க செய்தீரே. அற்புதமான ஆனந்தத்தை சம்பூரணமாக மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் வீரமாயிருக்க செய்தீரே. விரிவாகி வறட்சியை செழிப்பாக்கி வாழாமெல்லாம் போஷித்தீர். எல்லாம் விரிவாகி வறட்சியை செழிப்பாக்கி வாழாமெல்லாம் போஷித்தீர். தேவனே சர்வ வல்லமையுள்ளவரே, தேவனே பெருக செய்பவரே, சேர்ந்து சொல்லுவோமே. தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. தேவனே சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. சொல்லுவோம். எல் ஷடாய் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. சொல்லுவோம். எல் ஷடாய் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே.
நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. மனம் மாற அவர் மனிதர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இருக்கிற இடங்களில் நம்ம எல்லாரும் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நமக்காக செய்த நன்மைகளை நினைத்து ஹல்லேலூயா துதிக்கிற கர்த்தாவே. மனுஷர்களை நம்பி கர்த்தாவே நாங்கள் கடந்து வரவில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நம்பியே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் மாத்திரமே சிறந்தவர், நீர் வெற்றியுள்ளவர் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் நம்பிக்கையே, எங்கள் அரணே, எங்கள் கோட்டையே. ஹல்லேலூயா. எங்கள் அடைக்கலமே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஓ உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, வாய்களை திறந்து யாரும் அமைதியா இருக்காதீங்க. வாய்களை திறந்து கர்த்தரை நம்ம துதிப்போமே. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. ஹல்லேலூயா. ஓ நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. துதிக்கிற கர்த்தாவே, துதிகளுக்கு கர்த்தாவே பாத்திரர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த 2 நாள் கர்த்தாவே கூட்டத்தில் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தாவே நீர் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் பாராட்டின கர்த்தாவே ஹல்லேலூயா அந்த அன்பிற்காக நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்களாய் பாக்கியசாலிகளாய் நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் உம்மையே நம்பி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய சத்தத்தை மாத்திரமே கர்த்தாவே நான் கேட்க கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஏதோ ஒரு மனிதனுடைய சத்தத்தை கர்த்தாவே நான் கேட்க கடந்து வரவில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை அப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. துதிக்கிற கர்த்தாவே, இன்றைய நாள் ஆண்டவரே ஹல்லேலூயா அது எங்களுடைய ஒரு மாறுதலான நாளாய் காணப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாள் கர்த்தாவே ஹல்லேலூயா இதுவரைக்கும் கண்டிராத காரியங்கள் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா அந்த கூட்டத்திலே ஆண்டவரே நாங்கள் கண்டு கொள்ள பெற்றுக்கொள்ள என் தேவனாகிய கண்கள் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்களை நம்பி கர்த்தாவே, மனிதர்களுடைய வார்த்தையை நம்பி ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் ஏமாந்து போன நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா மனுஷரால் அது கூடாததுதான், தேவனால் அது எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஓ என் தேவனால் கூடும், என் தேவனால் கூடும், எந்த காரியம் என்னால நடக்காது என்று சொல்லி ஹல்லேலூயா ஒரு கேள்விக்குறியோடு வந்திருக்கிறீங்களோ, என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார் அது என்னால கூடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார் என்றால் அவர் நிச்சயமாகவே மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. மனம் மாற அவர் மனிதர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறது போல. ஹல்லேலூயா. பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்று பெற்று உயர்ந்திடுவோமே, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு, மகிமைப்ப
அஞ்சிட மாட்டோம், துஞ்சிட மாட்டோம், கரையில்லா தேவனை பார்த்து ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துதிக்கும், யாக ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்ணினால் யாக ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதியிலே ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, ஆராத மண்ணெழுதல் யாவும் வாழுமே மனையாகும், மலரும் சீவாழ் மலரும் சீயோனின் மகிமை தீரும். சொல்லுவோம். சீவாழ் மலரும் சீவாழ் மலரும் சீயோனின் மகிமை தீரும். அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீவாழ் மலரும் சீயோனின் மகிமை விசுவாசத்தோடு தீரும். சொல்லுவோம். சீவாழ் மலரும் சீவாழ் மலரும் சீயோனின் மகிமை தீரும். சொல்லுவோமே. சிறை வாழ்வு மறையும், சீவாழ் மலரும் சீயோனின் மகிமை தீரும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துதிக்கும், ஆகாய விண்ணினாய் யாக ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்ணினால் யாக ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்ணினால் யாக ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய வாக்கு அல்ல. ஹல்லேலூயா. தேவரீர் அப்பா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு கொடுத்த கர்த்தாவே, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இயேசு. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தாவே, ஹல்லேலூயா, நாங்கள் கர்த்தாவே அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய கிருபைகளை இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் சிந்தனைகளை புதிதாக்குங்க ஆண்டவரே. எங்கள் இதயத்தை கர்த்தாவே நாங்கள் திறக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உம்மையே போற்றுகிறோம். ஆமென் ஆண்டவரே, நீ சிறந்தவர். பிதாவே, ஆராதிக்கின்றோ இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோ ஆவியானவரே, அன்பு செய்கின்றோ ஆவியானவரே, அன்பு செய்கின்றோ
எனக்கு காத்திரரே மங்காத பிரகாசமே கைகளை உயர்த்தி சொல்லுவோமே ஆராதிக்கின்றோம் ஒருவருக்கே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஒருவருக்கே அப்பா. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் கர்த்தாவை உண்டாக்கின என் தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களை சிருஷ்டித்தி, நீர் எங்களை வணைந்தீர் அப்பா, நீர் எங்களை வழி நடத்தினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாமத்திற்கே எல்லா துதி, எல்லா கன மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மெதுவா உட்கார்ந்துக்கிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நேற்றைக்கு ஆண்டவர் உடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். அது ஆசீர்வாதமாக இருந்தது. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் அவர்கள் நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நேற்றைக்கு புஸ்தகம் வாங்காதவங்க இன்னைக்கு அந்த புஸ்தகத்தை வாங்கி நீங்கள் பயனடையும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி நேற்றைக்கு இன்னைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான சிஸ்டர் அவர்களுக்கும் பிரதர் அவர்களுக்கும் நம்முடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் அவங்க குடும்பத்திற்காக ஊழியத்திற்காக செபிக்கும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நாளைக்கு காலையிலும் மாலையிலும் அங்கே போரூர் சபையில் அவங்க ஊழியம் செய்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைங்க அவங்க ஊழியத்திற்காக செபித்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு அளித்த கிருபைகளுக்காக நான் தேவனை மிகவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இவ்விதமாக எங்களை பாஸ்டர் அவர்கள் அழைத்து எங்களை மிகவும் அன்பாக உபசரித்து எங்களை அவர்கள் உபயோகிக்கிறதுக்காக நான் பாஸ்டர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நான் மிகவும் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நாம் தியானிக்கிறதுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சகரியா 10வது அதிகாரம் 3வது வசனம். சகரியா 10வது அதிகாரம் 3வது வசனம். ஆமென். யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அந்த பகுதியை குறித்து அன்றைக்கி நான் பேச போகிறேன். அதாவது யுத்த குதிரை அப்படின்றத குறித்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிகிறதற்கு கர்த்தர் நீங்கள் கிருபை கொடுங்கப்பா. உடைய வார்த்தைகளை நாங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள அவைகளின்படியே நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். யுத்த குதிரை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அதாவது நம்முடைய இந்திய தேசத்தில் வந்து ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே அதெல்லாம் கொண்டாடுவோம் தானே. அப்படி கொண்டாடும் பொழுது, அதாவது டெல்லியில் வச்சு அந்த இராணுவ அணிவகுப்பு வந்து நடத்துவாங்க. எத்தனை பேர் டிவியில் பார்த்துருக்குறீங்க? நம்ம எல்லாருமே அதை பார்க்குறதுக்கு முடியும். ஸோ அப்படி அந்த இராணுவ அணிவகுப்பு நடக்கும்போது அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா டேங்கர்ஸ், விதவிதமான டேங்கர்ஸ், அப்புறம்
நிறையா ஆயுதத்துக்கு அதை யுத்தத்துக்கு உபயோகிக்கிற ஆயுதங்கள், பெரிய பெரிய ஃப்ளைட்ஸ், ஜெட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி ஒரு இப்படி அணிவகுத்து அதை கொண்டு போவாங்க. அப்போது வேறு ஊரில் இருந்து ஒரு விருந்தினரை வந்து அவங்க அழைச்சிருப்பாங்க. அவங்க முன்னால் இதெல்லாம் இப்படி அணிவகுத்து கொண்டு போவாங்க. எதுக்காக அப்படி செய்வாங்க அப்படின்னா, நம்முடைய நாட்டில் உள்ள இராணுவ பலத்தை வந்து காண்பிக்கிறதுக்காக அதை செய்வாங்க. ஏன் அப்படி காண்பிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம நாடு வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்த நாடு, எவ்வளோ பலம் வாய்ந்த நாடு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக அதை பண்ணுவாங்க. இதே மாதிரி முன்னால் உள்ள காலங்களில் வந்து ஒரு நாட்டுடைய சக்தியை எப்படி கணக்கிடுவாங்க, அந்த நாடு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நாடு, பலம் வாய்ந்த நாடு அப்படின்னு கணக்கிடுவாங்கன்னா, அந்த நாட்டில் வந்து அநேக குதிரைகள், அப்புறம் ரதங்கள், இவைகளெல்லாம் ஒரு நாட்டில் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடு சக்தி வாய்ந்த நாடு அப்படின்னு கணக்கிடுவாங்க. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது எகிப்து தேசத்தை குறித்து வந்து சொல்லியிருக்குது. அங்கே நிறையா ரதங்கள் இருந்தது, நிறையா குதிரைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, இப்போ வந்து இந்த குதிரைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குதிரைகள் வந்து எதற்கு ரொம்ப பேர் போனது அப்படின்னா, குதிரைகளுடைய அந்த பலத்துக்கும் அதனுடைய வேகத்துக்கும் வந்து ரொம்ப பேர் போனது குதிரை. இப்போ அந்த குதிரையை வந்து அவங்க, அதாவது யுத்தத்துக்காக தெரிந்தெடுக்கப்படுகிற குதிரையை வந்து அவங்க எப்படி தெரிந்தெடுப்பாங்க அப்படின்னா, ரொம்ப அதாவது நல்ல உயர்தரமான குதிரைகளை வந்து அவங்க தெரிந்தெடுப்பாங்க. நல்ல வாட்ட சாட்டமாக, நல்லா ஸ்ட்ரென்த்து அதுக்கு இருக்குதா அப்படின்லாம் பார்த்து நல்ல உயர்தரமான குதிரைகளை வந்து தெரிந்தெடுப்பாங்க. இப்போது இந்த குதிரைக்கு வந்து ரொம்ப வேகம் இருக்குது, ரொம்ப பலம் இருக்குது. ஆனால் அதை வந்து முறையாக வந்து பயிற்சி கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? அது சும்மா அங்கேயும் இங்கேயும் ஓடி அதனுடைய பலத்தெல்லாம் வந்து என்ன பண்ணிடும்? வேஸ்ட் பண்ணிடும். அது ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஆயிரும். அதனால தான் அதுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க. முறையாக அதுக்கு பயிற்சி கொடுக்கும்போது தான் அது யுத்தத்தில் போய் சரியாக நின்று யுத்தத்தை செய்ய முடியும். ஸோ இப்படி இந்த குதிரையை வந்து இப்படி உயர் ரக குதிரையை வந்து தெரிந்தெடுத்து அதுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க. எப்படி பயிற்சி கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த குதிரையை வனாந்திரத்துக்கு வந்து அழைச்சிட்டு போவாங்களாம். வனாந்திரத்துக்கு ஒரு தனிமையான இடத்துக்கு கொண்டு போய் அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கு அதாவது நிறையா தூரம் வந்து நடக்க வைப்பாங்களாம். அங்கேயும் இங்கேயும் அதுக்கு நடக்க வச்சு, அப்புறம் நிறைய நாளுக்கு அதுக்கு தூக்கமே இருக்காதான். தூங்குறதுக்கே விட மாட்டாங்க. அப்புறம் அதை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு விட மாட்டாங்க. அதுக்கு சாப்பாடு சரியாக கொடுக்க மாட்டாங்க. நிறைய நாள் தண்ணியே கொடுக்க மாட்டாங்களாம். இப்படியெல்லாம் அதுக்கு பயிற்சி கொடுப்பாங்களாம். அதை பயிற்றுவிக்கிறவர் வந்து இப்படி வாயில் வந்து ஒரு விசில் வச்சுருப்பாராம். அவர் விசில் அடித்து அதுக்கு கட்டளை கொடுப்பார். அந்த கட்டளைக்கு இணங்க அது வந்து பழகணும். அது வரைக்கும் அவர் வந்து அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போது அது அந்த காரியங்களுக்கெல்லாம், அந்த கட்டளைக்கெல்லாம் அது பழகின உடனே திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு தண்ணீர் நிறைந்த இடத்துக்கு வந்து அதை கூட்டிகிட்டு போவாங்களாம். கூட்டிகிட்டு போன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? அவ்வளோ நாள் வந்து தண்ணியே குடிக்காமல் இருந்த அந்த குதிரை வந்து தண்ணி பார்த்த உடனே வேகமாக ஓடி போய் தண்ணி குடிக்கிறதுக்கு போகும். பக்கத்தில் போகும்போது இந்த பயிற்சி கொடுக்குறவர் என்ன பண்ணிடுவார்? விசில் அடித்து டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவார். யாரும் குடிக்காதீங்க, தண்ணி குடிக்காதீங்க அப்படின்னு கட்டளை கொடுத்த உடனே. ஆனால் நிறைய குதிரை என்ன பண்ணுமா, அந்த கட்டளையும் மீறி அந்த அதிகமான தாகம் இருக்கிறதுனால போய் தண்ணி குடிச்சிடும். ஆனால் சில குதிரைகள் மாத்திரம் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த தண்ணியை குடிக்காமல் அப்படியே நிற்குமோ. அந்த குதிரைகளை மாத்திரம்தான் அவங்க வந்து யுத்தத்துக்காக தெரிந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சில குறிப்புகளில் வந்து நான் வாசித்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆண்டவர் வந்து நம்ம எல்லாரையும் ஒரு யுத்த குதிரைகளாக வந்து தெரிந்தெடுத்திருக்கிறார். நமக்கும் வந்து ஆண்டவர் வந்து பயிற்சி கொடுக்குறாரு. எப்படி பயிற்சி கொடுக்குறாரு அப்படின்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளை தனியாக எங்கெல்லாமோ கூட்டு போகிறதெல்லாம் இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற மனிதர்கள் மூலமாக, நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் மூலமாக நமக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்து நம்ம பழக்குவிக்கிறாரு. இப்போது இதுக்கு நான் உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவங்க அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள வந்து ஆண்டவர் விடுவிச்சு கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து யுத்தமே தெரியாது. யுத்தம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தவங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவங்கள ஒரு பெரிய சேனையாக உருவாக்கணும் அப்படின்னு அவருடைய திட்டம் இருந்தது. அதனால அவங்களுக்கு யுத்தம் செய்ய பழக்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணார்? அதாவது வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து சொல்லும்போது எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது 10 நாள் போதும், அவ்வளோ சீக்கிரத்தில் போயிடான்றாங்க. சில பேர் 40 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று, ஆனால் ரொம்ப கம்மியான நாளில் வந்து அவங்க எகிப்திலேருந்து கானானுக்கு போக முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்கள அவ்வளோ சீக்கிரமாக வந்து அங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போயிடல. அவங்கள வந்து
சுற்றி வேறு வழியாக வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் எதுக்காக அப்படி பண்ணுறாருன்னா யுத்தம் செய்து அவங்க பழகணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி சுற்றி அவங்கள கூட்டிகிட்டு போனார். அப்போ ஆண்டவர் வந்து நம்ம இந்த குதிரைக்கு சொன்ன மாதிரியே தான் அவங்களுக்கும் நடக்குது. எப்படின்னா வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போகிறாரு. நிறைய நேரம் அவங்களுக்கு வந்து தண்ணிக்கு பிரச்சனையாகுது. தண்ணிக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த தண்ணிக்கு பிரச்சனை ஆகும் போதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்கிறாங்க ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரும் வந்து எதிர்பார்க்கிறாரு, சரி ஒரு தடவை இவங்க முறுமுறுக்கிறாங்க, அப்போ தண்ணி திருப்ப ஆண்டவர் கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே புரிஞ்சுக்கிருவாங்க, திருப்ப அடுத்த தடவை வந்து இது மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் திருப்ப தண்ணீர் வந்து பற்றாக்குறை ஆகும்போது என்ன நடக்குது, திருப்பவும் அவங்க வந்து முறுமுறுக்க தான் செய்கிறாங்க. இப்படியே அடுத்து நடக்குது. அதே மாதிரி சாப்பாடுக்கு அவங்க முறுமுறுக்கிறாங்க. இப்படியே ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குற எல்லா காரியங்கள்லையுமே வந்து இவங்க வந்து ஆண்டவருக்கு அகென்ஸ்ட், அதாவது அவருடைய பயிற்சிக்கு வந்து தங்களை உட்படுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அது ஒரு கடினமான பயிற்சி தான். ஏன்னா யுத்த குதிரைகளாக இருக்கணும் அப்படின்னா சாதாரணமான பயிற்சி வந்து கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கடினமான பயிற்சி தான் கொடுப்பாங்க. அதுவும் இந்த நான் சொன்னேன்ல, இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த குதிரை, இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட குதிரைகளுக்கு வந்து இன்னும் அந்த ஏற்கனவே நடந்த பயிற்சியெலாம் போதாதுன்னு சொல்லி இன்னும் அதிகமான பயிற்சிகள் கொடுப்பாங்களாம். எப்படி அப்படின்னா, இந்த அந்த காலத்தில் வந்து இப்போ உள்ள மாதிரியான டேங்கர்ஸ் இதுகள்லாம் வச்சு யுத்தம் பண்ணுறது இல்லைல்ல, ஈட்டி, கேடகம், வில்லு, பட்டயம் இதுகளெல்லாம் வச்சு தான் சண்டை போடுவாங்க. அப்போ அந்த சண்டை போடுற இடத்துல ஒன்று மோதும் போது எவ்வளோ பயங்கரமாக சத்தம் கேட்கும். அந்த ஆயுதங்கள் ஒன்று மோதும் போது அந்த சத்தத்துக்கெல்லாம் அந்த குதிரைகளில் வந்து பழக்கப்படுத்துவாங்க. ஏன்னா அது அந்த சத்தத்தை கேட்டு ஓடிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்புறம் அந்த ஆயுதங்கள் மேலே சூரிய வெளிச்சம் வந்து படும்போது அந்த வெளிச்சம் வந்து பட்டு இந்த குதிரைகள் வந்து பயந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கு பழக்கப்படுத்துவாங்களாம். அப்புறம் யுத்தம் செய்யும்போது போர் வீரர்கள் வந்து சத்தம் போட்டு தானே யுத்தம் பண்ணுவாங்க, அந்த சத்தத்துக்கு பயந்து ஓடிடக்கூடாது அப்படின்றதுக்காக பழக்க வைப்பாங்களாம். இப்படியே அதுக்கு வந்து அந்த பயிற்சிகள் வந்து மிக கடினமாக ஆகிக்கிட்டே போகும். அது எல்லாவற்றுக்கும் அந்த தங்களை உட்படுத்துகிற அந்த கீழ்ப்படுகிற அந்த குதிரைகள் மாத்திரம்தான் யுத்த குதிரையாக தொடர்ந்து வந்து அது பயணிக்க முடியும். இதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் வந்து பயிற்சிவிக்கணும்னு விரும்பினார். ஆனால் அந்த கடினமான பயிற்சி தான், ஆனாலும் அவங்களுக்கு வந்து அதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அந்த விருப்பமே இல்லை. அந்த ஆண்டவருடைய பயிற்சிக்கு வந்து தங்களை விட்டு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. அதாவது அவங்க வந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போகும்போது திடீர்னு மேகஸ்தம்பம் வந்து நின்றும், மகிமை வந்து நின்ன உடனே என்ன நடக்கும், அவங்க அங்கேயே செட்டில் ஆக வேண்டியது இருக்கும். அங்கேயே கூடாரத்தை போட்டு அங்கேயே இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியாது எப்போ இந்த இடத்த விட்டு நம்ம போவோம், எப்போ எந்த இடத்துல போய் தங்குவோம், எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஸோ நம்ம அதை யோசித்து பார்க்கும்போது ரொம்ப கடினமான பயிற்சி தான். ஆனாலும் அவங்களுக்குன்னு ஆண்டவர் அந்த நோக்கத்தை வைத்திருந்தார். அவங்களுடைய லக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, கானான் தேசத்துக்கு போகணும் அப்படின்றது தான் ஆண்டவர் அவங்களுக்கு லக்காக குறிச்சிருந்தார். கடைசி என்ன நடந்தது, யாருமே வந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாததுனால அவங்க யாருமே வந்து கானான் தேசத்துக்கு போக முடியல. அந்த தலைமுறையினர்கள் யாருமே வந்து கானான் தேசத்துக்கு போக முடியல. ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு தலைமுறை வந்தது. யோசுவாவுடைய காலத்தில் ஒரு தலைமுறை இருந்தது. அந்த தலைமுறை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க யோசுவா கிட்ட சொல்லும் போது, யோசுவா 1ஆவது அதிகாரத்தில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, நீர் சொல்கிறபடியெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் நீங்கள் என்ன கட்டளை கொடுத்தாலும் நாங்கள் அதை செய்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க தங்களை முற்றிலுமாக வந்து ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அவங்கள வந்து நிறைய ராஜாக்களை அவங்க சந்திக்க வேண்டியது இருந்தது. 31 ராஜாக்களை வந்து அவங்க சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அந்த பெரிய பெரிய ராஜாக்களோடலாம் அவங்க யுத்தம் பண்ணி அவங்க ஜெயித்தாங்க. கானான் தேசத்தை வந்து அவங்க சுதந்திரித்து கொண்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சுருந்த அந்த லக்கை வந்து அவங்க அடைஞ்சாங்க. இதே மாதிரி தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மையும் பயிற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற பிரச்சனை, இப்போ நீங்கள் திடீர்னு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அங்கே வந்து உங்கள் மேனேஜர் வந்து உங்களை ரொம்ப கடினமாக நடத்துகிறாரு. அப்போ நம்மளுக்கு கோவம் வரும்ல, நம்ம கோவப்படுவோம், நம்ம முறுமுறுப்போம். ஆனால் அந்த காரியங்களை கூட ஆண்டவர் வந்து இது நமக்காக நம்ம யுத்தம் செய்து பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு அனுமதிக்கிறாரு. சரி, இப்போ நம்ம யுத்த குதிரைகளாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. நமக்கு ஒரு யுத்தம் இருக்குது அப்படின்னா நம்முடைய எதிராளி யாருன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. நம்ம யாரோட யுத்தம் பண்ணணும், யாரோடு யுத்தம் பண்ணக்கூடாது, எப்படி யுத்தம் பண்ணணும், அவைகளெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தானே? இப்போ நம்ம 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம், 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம்.
ஆமாம், நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசானவன் அப்படின்னு சொல்லியிருக்குது. அங்கே நம்முடைய எதிராளி யார் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இது மாத்திரம் இல்லாமல் இன்னும் எபேசியர் 6வது அதிகாரத்தில் 12வது வசனம், எபேசியர் 6:12, ஆமாம், இங்கேயும் ஒரு கூட்டத்தை வந்து சொல்லியிருக்கிறது. என்ன? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும். அதாவது முதலாவது சொல்லிட்டாங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. ஆனால் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதாவது நம்ம பார்க்குற மனுஷர்கள் இருக்கிறாங்க. நம்ம பார்க்குற மனுஷர்கள் அவங்கக்கிட்ட நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அவங்க கூட நம்மளுக்கு சண்டை இல்லை. ஆனால் அவங்களுக்குள் இருந்து செயல்படுகிற ஆவி, அது கூட தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ இந்த நம்ம பார்த்தோம்ல, எதிராளியாகிய பிசாசானவன், அவனோட கூட்டம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த அத்தனை கூட்டங்களும். இந்த இத்தனை கூட்டங்களோடையும் நமக்கு வந்து பிரச்சனை, சண்டை இருக்குது, போராட்டம் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 4 விதமான போராட்டத்தை குறித்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். முதலாவது வந்து பரிசுத்தத்திற்கான போராட்டம் நமக்கு இருக்குது. என்ன போராட்டம்? ஆமாம், நம்ம எல்லாருக்கும் பரிசுத்தத்திற்கான ஒரு போராட்டம் இருக்குது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம். ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சை அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி 1 யோவான் 2வது அதிகாரம் 14லிருந்து 16வது வசனம் வரைக்கும். 1 யோவான் 2வது அதிகாரம் 14லிருந்து 16. ஆமாம், அதாவது மாம்ச இச்சைகள் இவைகளோடு நமக்கு வந்து போராட்டம் இருக்கிறது அப்படின்னு இதன் மூலம் நம்மளுக்கு தெரியுது. அதாவது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு இதை பிரித்து சொல்லலாம். இது எல்லாமே, இந்த எல்லா விதமான இச்சைகளோடும் வந்து நமக்கு போராட்டம் இருக்குது. நம்ம அதாவது ஒரு நாளில் முடிஞ்சிட பிரச்சனை கிடையாது. இது நம்ம இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த பிரச்சனை, சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இவ்வகையான பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இவைகளோடு வந்து நம்ம போராட வேண்டியது இருக்குது. இப்போ இதற்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, யோசேப்பை நம்ம எடுத்துக்கலாம். யோசேப்பு வந்து போத்திபார் அப்படின்றவருடைய அந்த வீட்டில் வந்து ஒரு விசாரணைக்காரனாக வந்து அவர் இருக்கிறாரு. அப்போது ஒரு நாள் என்ன நடக்குது, அந்த போத்திபார் இல்லாத நேரத்தில் அந்த போத்திபாருடைய மனைவி வந்து யோசேப்பினிடத்தில் தவறாக நடந்து கொள்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி முயற்சி பண்ணும் பொழுது இந்த யோசேப்பு என்ன பண்ணுறாரு, விலகி வந்து ஓடிடுறாரு. அதை குறித்து ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது. ஆமாம், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஸோ அவன் வந்து பரிசுத்தமாக தன்னை பாதுகாத்துக்கிட்டான். அவனுக்கு விரோதமாக இந்த மாம்ச இச்சை அவனுக்கு ஒரு போராட்டமாக கடந்து வந்துச்சு. ஆனால் அவன் வந்து அந்த பரிசுத்தமாய் வந்து தன்னை பாதுகாத்து கொண்டான். இப்படி அவன் பரிசுத்தமாக பாதுகாத்து, அதாவது இது வந்து ரொம்ப லேசான காரியம் இல்லை, அப்படி தானே? ஆனால் அவன் பரிசுத்தமாக தன்னை பாதுகாக்க அவனுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், அப்படி தானே? அதை குறித்து வந்து சங்கீதம் 105வது அதிகாரம் 19வது வசனத்தில் அந்த காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 105:19. ஆமாம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமல்லவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அந்த வசனம் வந்து அவருக்குள்ளே நிலைத்திருந்ததுனால தான் அவரால் வந்து பரிசுத்தமாய் தன்னை பாதுகாத்து கொள்ள முடிந்தது. நமக்கும் விரோதமாக எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும். பயங்கரமான இச்சைகள், மாம்ச இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இதெல்லாம் நமக்கும் வந்து அனுதினமும் நம்ம சந்திக்கிற பிரச்சனை தான். ஆனால் நம்ம பாதுகாத்து கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் அதிகமாக நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்மளும் பரிசுத்தமாக வாழ முடியும், நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில், அந்த 16 வரைக்குமே வாசிச்சிருங்க. இல்லை, 14லேருந்து 16 வரைக்கும், அதாவது முந்தி நம்ம வாசிச்சோம்ல. போதும் போதும் போதும். அதாவது இங்கே வாலிபருக்கு அவர் சொல்கிறாரு, வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவங்க வந்து அந்த வாலிபர்கள் வந்து பொல்லாங்கனை வந்து ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அவங்க அதாவது பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா, அவங்க பலவான்களாக இருந்தாங்களாம். அந்த பலம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் அவங்களுக்குள்ளே நிலைத்திருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ கர்த்தர் இந்த 2 சம்பவத்திலையுமே, இந்த வாலிபர்களை குறித்து சொல்லப்பட்ட விஷயமா இருக்கட்டும், யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட விஷயமா இருக்கட்டும், 2 காரியத்திலுமே வந்து கர்த்தருடைய வசனம் வந்து அவங்களுக்குள்ளே நிலைத்திருந்ததுனால அவங்க தங்களை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கிட்டாங்க, அவங்க பலவான்களாக இருந்தாங்க, அவங்க பொல்லாங்கனை வந்து ஜெயித்தாங்க. நம்மளும் நம்மளுடைய யுத்தங்களில், இந்த மாம்சத்துக்கு விரோதமாக போர் செய்கிற இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்முடைய இருதயத்தில் அதிகமாக வசனத்தை நம்ம சேர்த்து 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 வைக்கும்போது நம்ம வந்து பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடிய நபர்களாக நம்ம மாற முடியும். 2வது ஒரு போராட்டம் நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, விசுவாசத்திற்கான போராட்டம். யூதா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். யூதா 1:3. ஆமாம், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். இப்போ இந்த போராட்டத்தில் வந்து நம்ம, அதாவது இப்போன்னு இல்லை, எல்லா காலத்துலையுமே வந்து இந்த விசுவாசத்திற்கான போராட்டம் வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம வேதத்தில் சொல்லணும்னா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அப்புறம் தானியேல், இவர்களை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, ராஜாவை அவரை நிறுத்துகிற அந்த சிலையை தான் வணங்கணும், இவங்களுடைய தேவனை வந்து வணங்கக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துச்சு. வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்ததுனால அவங்க ஒரு அறிக்கை இடுறாங்க. என்ன அறிக்கை இடுறாங்க அப்படின்னா, ராஜா வந்து இந்த கட்டளையெல்லாம் அவர் பிறப்பிச்சிருந்தா கூட, அதாவது ஆண்டவர் எங்களை வந்து தப்புவிக்கிறதுக்கு, ஆண்டவர் எங்களை தப்புவிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. அப்படி அவர் வந்து தப்புவிக்காமல் போனால் கூட நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்த சிலையை வந்து நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு அவங்க விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருந்தாங்க. அதாவது தங்களுடைய ஜீவனையும் அர்ப்பணிக்கிறதுக்கு. ராஜாவுடைய கட்டளை வந்து எப்போவுமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் வந்து மரித்து போக நேரிடும், அவங்கள கொலை செஞ்சிருவாங்க. அங்கே இவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த காரியம் என்னென்னா, கெபியில் போடக்கூடிய காரியம், அப்புறம் அக்கினியில் போடக்கூடிய காரியம். ஸோ 2ல் போட்டாலுமே இவங்க வந்து உயிரோடு இருக்க முடியாது. அப்படி இருந்தும் கூட இவங்க வந்து விசுவாசத்தில் வந்து உறுதி உள்ளவர்களாக இருந்தாங்க. ஒருவேளை இந்த நாட்களில் நம்முடைய தேசம் இருக்கிற நிலைமை வந்து அப்படி தான் போய்கிட்டு இருக்குது, ரொம்ப கடினமான சூழ்நிலைகளில் போய்கிட்டு இருக்குது. இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒருவேளை நம்ம சந்திக்க நேரிடலாம். நான் உங்களை பயமுறுத்துகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தைன்றதுனால நான் சொல்கிறேன். நான் இதை
நம்மளுக்கு தேவைன்றதுனால தான் ஆண்டவர் வந்து இதை சொல்லியிருக்கிறாரு. என்னடா ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுவாங்கன்னு நினச்சோம், ஆனால் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி வார்த்தையை சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு தேவை என்பதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒரு வேளை நம்மளுக்கும் வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை வரலாம். நம்ம ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்திற்காக நம்மளை வந்து அடிக்கலாம், ஒருவேளை நம்மளை நிந்திக்கலாம், ஒருவேளை நம்மளை அவமானப்படுத்தலாம், ஒருவேளை நம்மளை சில நபர்களை வீட்டை விட்டே கூட தள்ளி விடலாம். இப்படி பலவிதமான காரியங்களை நம்ம சந்திக்க நேரிடலாம். ஒருவேளை சிறைச்சாலையில் கூட நம்மளை போட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம், இல்லை ஆண்டவருக்காக மறிக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது இன்றைக்கி யோசித்து பாருங்கள். நீங்கள் நம்முடைய விசுவாசம் உறுதி உள்ளதாக இருக்கா? அதாவது சூழ்நிலை வர்றதுக்கு முன்னால் எப்போவுமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், நான் வந்து உறுதியாக இருந்துருவேன், நான் அப்படி இருந்துருவேன் இப்படி இருந்துருவேன் அப்படின்னு. ஆனால் சூழ்நிலை வரும்போது தான் தெரியும் நம்ம அந்த இடத்துல நிற்கிறோமா இல்லை அந்த இடத்த விட்டு ஓடிறோமா அப்படிங்கிறது. ஆக இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சோதித்து பாருங்கள். ஸோ இப்படிப்பட்ட விசுவாசத்திற்கான போராட்டம் வரும் நாட்களில் நமக்கு வரும். அதனால் நீங்கள் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருங்க. ஆண்டவரிடத்தில் மிகவும் நெருக்கமானவர்களாக நீங்கள் உங்களுடைய உறவை நீங்கள் வைத்து கொள்ளுங்க. அப்போ தான் வந்து நான் மேலே சொன்ன மாதிரி அந்த வசனத்திலேயே நம்ம நிலைத்திருந்தால் தான் நம்ம வந்து பலவான்களாக இருக்க முடியும். வசனத்தில் நம்ம நிலைத்திருக்கும் போது பலவான்களாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, அப்போ தான் நம்ம வந்து தைரியம் உடையவர்களாக இருக்க முடியும். நம்மளுக்கு சும்மாலாம் தைரியம் வந்துடாது. ஏன்னா நம்ம ஒரு மாம்ச சரீரத்தில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். அதனால் நம்மளை மிரட்டினா உடனே நம்ம பயப்பட தான் செய்வோம். ஆனால் நம்ம பயப்படாதவர்களாக தைரியம் உள்ளவர்களாக நம்ம முன்னணியில் நிற்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து தைரியமுடைய நபர்களாக நம்ம இருக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் அநேக விஷயங்கள் வந்து நம்மை விசுவாசத்தை விட்டு விலகுகிற காரியத்தை பண்ணக்கூடியது. அது என்ன அப்படின்னா, அதுவும் இந்த நாட்களில் ரொம்ப பெருகி போய் இருக்கிறது. என்னென்னா கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், பொய்யான அற்புதங்கள், அப்புறம் கட்டுக்கதைகள், இவைகளெல்லாம் கூட வந்து நம்முடைய விசுவாசத்தை நம்ம விட்டு பிறள பண்ணக்கூடிய காரியங்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம். அதுதான். ஆமாம். ஆமாம். ஸோ அதனால் இதில் வந்து இன்னும் அதே அதிகாரத்தில் வந்து பின்னால் உள்ள வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பண ஆசை, அப்புறம் இந்த சொல்லப்பட்ட இந்த கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள உபதேசங்கள், இவைகள் எல்லாமே வந்து நம்மை விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணும். அதாவது பவுல் சொல்லும்போது சொல்லுவார், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது விசுவாசத்திற்காக நம்ம நல்ல போராட்டத்தை வந்து என்ன பண்ணணும்? போராடணும். பவுல் வந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு அவருடைய ஓட்டத்தை முடிக்கிற அந்த சூழ்நிலையில் சொல்கிறாரு. நம்மளும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அறிக்கை செய்யக்கூடிய நபர்களாக நம்ம இருக்கணும். 3வதாக சுவிசேஷத்திற்கான போராட்டம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனம். ஆமாம். இந்த வசனம் வந்து யாரை குறித்து சொல்லப்படுது அப்படின்னா, பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு, புத்தி சொல்கிறாரு. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் 2 தீமோத்தேயு 2:3 சொல்லும்போது, நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லுவார்.
அதாவது நம்ம யாரையாவது பார்த்து இப்படி சொல்லுவோமா, நீ தீங்கு அனுபவி அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, உனக்கு எப்படி இருக்குது, என்னை பார்த்து நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல காரியங்களை குறித்து தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, நீ தீங்கு அனுபவி அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, சுவிசேஷத்தை சொல்லும் போது தீங்கு வந்து வரும், தீங்கு அனுபவிக்க நேரிடும் அப்படின்றது அவருக்கு முதல்ல தெரிஞ்சதுனால அவர் வந்து அவருக்கு அந்த அட்வைஸ் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, பவுல் வந்து அதே 2 தீமோத்தேயுவில் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் பவுல் சொல்லும்போது, ஆமாம் ஆமாம், ஏன்னா பவுலுக்கு தெரியும் அந்த சுவிசேஷத்தை அவர் அறிவித்ததன் நிமித்தம் அவர் என்னவா இருக்கிறாராம், பாதகன் போல் கட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் இவ்விதமான காரியம் ஒருவேளை தீமோத்தேயுவுக்கும் நேரிடலாம். சுவிசேஷம் சொல்கிற யாருக்குனாலுமே இது வந்து நேரிடலாம். அவங்க சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம், ஒருவேளை அடிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அப்படின்றத தெரிஞ்சு தான் அவர் வந்து, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாக இரு. அந்த மனத்தெளிவுள்ளவனாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் மேலே சொன்ன மாதிரியே அங்கே இந்த தீமோத்தேயுவுக்கும் அவர் வந்து வார்ன் பண்ணுறாரு. என்னென்னா, இந்த கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து வரும். அதனால் நீ வந்து எப்பவும் மன தெளிவுள்ளவனாக இரு. மனம் தெளிவு உள்ளதாக இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும் இது வந்து நல்ல உபதேசமா, இது கள்ள உபதேசமா அப்படிங்கிறத. ஆகையினால் அவருக்கு சொல்லும்போது, எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இப்போ சுற்றிலும் வந்து கள்ள காரியங்கள் பெருகி வந்துட்டு இருக்கும்போது நல்ல விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து எப்போவுமே எதிர்ப்பு வரத்தான் செய்யும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, கள்ள உபதேசங்கள் சொல்கிறவங்களுக்கு, கள்ளத்தனமான காரியங்கள் பண்ணுறவங்களுக்கு கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக போகும். என்கிட்டயே நிறைய பேர் பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நாங்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஊழியங்களை செஞ்சு தான் பார்க்கோம், ஆனால் ஆட்கள் கொஞ்சம் தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் சில நபர்களை குறிப்பிட்டு அவங்கள பார்க்கும்போது அங்கே அதிகமான ஆட்கள் வந்து போகிறாங்க, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு இங்கேயும் அதை தான் சொல்லியிருக்குது, கள்ள நபர்களை பின்பற்றி வந்து நிறையா பேர் போவாங்க. ஆனால் உண்மையாக சொல்லும் போது ஜனங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு முடியறதில்ல, அது பிடிக்கிறதில்ல. ஸோ அப்போ அது கள்ளத்தனமான காரியங்கள் பெருகிட்டு வரும்போது உண்மையாக சொல்லக்கூடியவங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து பயங்கரமாக வரும். அதனால தான் அவர் வந்து நம்மளுக்கு புத்தி சொல்கிறாரு. நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்போ இருக்கிறதுனால ஆண்டவரும் நம்மளுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறாரு, தீங்கு அனுபவிக்க நேரிடலாம், அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு. நீங்கள் மன தெளிவுள்ளவர்களாக இருங்க, சுவிசேஷத்துடைய வேலையை வந்து நீங்கள் அதனால் விட்டுறாதீங்க. இப்படிலாம் எதிர்ப்பு வருது, இப்படிலாம் குழப்பங்கள் இருக்குது அப்படின்றதுனால சுவிசேஷம் செய்கிற வேலையை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க, கடைசி மட்டும் உங்களுடைய ஊழியத்தை வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். 4வதாக ஒரு போராட்டம் நமக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, ஆத்துமாக்களுக்காக நம்ம வந்து யுத்தம் பண்ண வேண்டும். இந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னென்னா, தாவீது வந்து ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். அவர் மேய்ப்பனாக இருக்கிற சமயத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும்போது அந்த ஆடுகளை வந்து பட்சித்து போடும்படிக்கு, பீறி போடும்படிக்கு சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. ஆனால் தாவீது என்ன பண்ணார், அந்த சிங்கத்து கூடையும் கரடி கூடையும் யுத்தம் பண்ணி அதனுடைய வாயிலிருந்து ஆடை வந்து காப்பாற்றி கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பனாக அவர் இருந்தார். இது எதற்கு அடையாளமாக நமக்கு இருக்குது அப்படின்னா, இந்த கரடி, இந்த சிங்கம் இதெல்லாம் யாரை குறிக்குது அப்படின்னா, நம்ம பேதுரு சொல்லும் போது கூட சொல்லுவார், நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் அப்படின்னு சொல்லி. அவன் எப்படி இருக்கிறானா, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு. ஸோ இந்த ஆடுகள் யார், நம்ம தான், நம்ம எல்லாரும் ஆடுகள் தான். நமக்கு எதிராக நம்மளை பட்சித்து போடும்படியாக கரடி மாதிரி, சிங்கம் மாதிரி பிசாசானவன் வருவான். அப்படி வரும்பொழுது நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்மளை காப்பாற்றிக்கிறது மாத்திரம் இல்லை. அந்த வசனத்தில் நீங்கள் அந்த 1 சாமுவேலில் 17வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், 37, 35வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது. இவர் வந்து ஆடை காப்பாற்றுறது மாத்திரம் இல்லை, ஆடை அவர் போய் காப்பாற்ற போகும்போது என்ன நடக்குன்னா, இவர் மேலேயும் அந்த கரடியும் சிங்கமும் வந்து பாயுது. அப்படி பாயும்போது இவர் கையில் வந்து தடி வச்சுருந்தாராம். அந்த தடியை வச்சு
அதை அடித்து தன்னையும் காப்பாற்றிக்கிட்டாரு, அந்த ஆடுகளையும் வந்து அவர் காப்பாற்றிக்கிட்டாருன்னு சொல்லியிருக்கிறது. அப்போது நம்மளுடைய வேலையும் என்ன அப்படின்னா, இந்த பிசாசு வரும்பொழுது நம்மளையும் நம்ம காப்பாற்றிக்கிறணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, நம்ம கணவனை விழுங்கணும்னு வரும், நம்ம அவங்க மனைவியை விழுங்கணும் அப்படின்னு வரும், பிள்ளைகளை விழுங்கணும் அப்படின்னு வரும், உங்கள் நண்பர்களை விழுங்கணும் அப்படின்னு வரும். ஆனால் நம்மளுடைய வேலை என்ன? நம்ம எப்போவுமே ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக நம்ம இருந்து நம்ம அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கும்போது எப்படி நம்ம காப்பாற்றுறது அப்படின்னா, ஜெபத்தில் வந்து நம்ம அவர்களுக்காக போராட வேண்டும். எப்பாப்பிராத்து அப்படின்னு ஒரு மனுஷனை குறித்து கொலோசையர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில், கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம், எப்பாப்பிராத்து என்ன பண்ணுறாராம்? தன்னுடைய ஜெபங்களில் எப்பொழுதும் உங்களுக்காக போராடுகிறார் அப்படின்னு. அதாவது போராடி ஜெபிக்கக்கூடிய நபராக அந்த எப்பாப்பிராத்து இருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்தும் வந்து ஆண்டவர் அப்படி சொல்லணும், இவங்க வந்து ஆத்துமாக்களுக்காக, மற்றவர்களுக்காக இவங்க வந்து போராடி ஜெபிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு. நம்ம ஒரு ஆள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்கள அப்படியே விட்டுட்டு போகாமல், ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க, ஒரு தவறான வழியில் அவங்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களுக்காக நம்முடைய ஜெபங்களில் என்ன பண்ணணும்? போராடி ஜெபிக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நான் உங்களுக்கு 4 விதமான போராட்டத்தை வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். முதல்ல அதாவது நம்முடைய எதிராளி யார்? பிசாசானவன். அவனோட கூட்டமும் இருக்குது, அப்படி தானே? அவனுக்கு ஒரு சேனை இருக்குது, அவங்களும் வந்து நமக்கு எதிராளியானவங்க தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 4 விதமான போராட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்னென்ன விதமான போராட்டங்கள்? ஆமாம், இந்த 4 வகையான போராட்டங்கள் நமக்கு இருக்குது. இப்போது அதாவது நான் ஒரு இந்த யுத்த குதிரையை பற்றி சொன்னேன், அந்த யுத்த குதிரைக்கு வந்து இருக்கிறதான போராட்டங்களை குறித்து சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த யுத்த குதிரைக்கு ஒரு சிறந்த உதாரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வந்து நிறைய யுத்தங்களை வந்து சந்திச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சிறந்த யுத்த குதிரை அப்படின்னு நம்மளால் தைரியமாக சொல்ல முடியும். இப்போது இந்த அதாவது யுத்த குதிரைகள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சில தன்மைகள் இருக்குது. அந்த யுத்த குதிரைகளுடைய தன்மைகளை குறித்து யோபு 39வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோபு 39வது அதிகாரம் 19லிருந்து 25வது வரைக்கும். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசின் செருக்கு பயங்கரமாக இருக்குது. அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். அம்பார தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். இப்போ இந்த யுத்த குதிரையுடைய தன்மையையும் தாவீதுடைய வாழ்க்கையும் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் தாவீது அங்கே ஒரு யுத்தத்தை சந்திக்கிறார். என்னென்னா தாவீது கோலியாத், அந்த யுத்தம் அங்கே நடக்குது. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பரிச்சயமான சம்பவம் தான். இதை வந்து இந்த தன்மை, இந்த யுத்த குதிரையுடைய தன்மையையும் இந்த தாவீதுடைய தன்மையையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். முதலாவது வந்து குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீரியம் அப்படின்றது வந்து பலன். இப்போது இந்த குதிரைக்கு வந்து நான் முதல்ல சொன்னேன்ல உங்களுக்கு, குதிரைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸானது. அந்த குதிரைக்கு வந்து பலன் தான் வந்து
ரொம்ப பேர் போனது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த தாவீதை நம்ம இதோட கம்பேர் பண்ணணும் அப்படிங்கும்போது தாவீதுக்கு பலன் இருந்தது, ரொம்ப அதிகமான பலன் இருந்தது. அவருக்கு அப்படிப்பட்ட பலன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே இருந்ததுனால தான் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் இருந்துச்சு. ஸோ இந்த 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 சம்பவத்தை உங்களுக்கு நான் விவரித்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். ஏன்னா அதை நான் முழுசாக சொன்னேன் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் நான் அந்த பாயிண்ட்ஸை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். அதாவது தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது அவருக்கு தெரியாது ஒரு நாள் நம்ம கோலியாத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த கரடியை வர வச்சு இந்த சிங்கத்தை வர வச்சுலாம் அவருக்கு ஏற்கனவே பயிற்சி கொடுத்துருந்தார். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுக்கு பின்னால் என்ன நடக்க போகிறது, என்ன விதமான நபர்களை நம்ம சந்திக்க போகிறோம், என்ன விதமான பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் அவர் அநேக வேலைகளில் நமக்கு ஒவ்வொரு விதமான பயிற்சிகளை நமக்கு கொடுக்குறாரு. ஆனால் அது நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக மூர்க்கமானவர்களாக நம்ம மாறிடுறோம். ஏன் ஆண்டவருக்கு கண் இல்லையா, அவர் ஏன் என்னை இப்படிலாம் கஷ்டமான பாதையில் நடத்துகிறாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் அதனால தான் நமக்கு வருது. ஆனால் இந்த தாவீது அப்படி பண்ணலை. ஆண்டவர் அவரை எந்த வழியிலெல்லாம் நடத்துகிறாரோ அந்த வழியிலெல்லாம் அவர் தன்னை விட்டு கொடுக்குற நபராக அவர் இருந்தார். அதாவது 2வது பாயிண்டில் அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குமுறல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் கோலியாத் ரொம்ப கர்ச்சிக்கிறாரு. நீ ஏமாத்திரம், இவன் என்கிட்ட சண்டை போட வர்றானா அப்படின்லாம் சொல்லி அவர் கர்ச்சித்து முழங்கும்போது தாவீது என்ன பண்ணுறாரு, அவருக்கு இன்னும் அதிகமான மூர்க்கம் வந்துருச்சு. இன்னும் அதிகமான, அதாவது அந்த குதிரைக்கு எப்படி ஒரு குமுறுமோ அந்த மாதிரியாக அந்த தாவீதும் ஒரு குமுறுறாரு. என்ன குமுறுறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி தாவீது திருப்ப முழக்கமிடுறாரு. அது மாத்திரம் இல்லாமல், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே உள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு இஸ்ரவேலும் பயந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது எல்லாருமே இராணுவ வீரர்கள் தான், யுத்த வீரர்கள் தான். ஆனால் ஒருத்தர் கூட அந்த கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு தைரியம் உள்ளவர்களாக இல்லை. எல்லாருமே பயந்து போன சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது ஒரு யுத்த வீரன் இல்லை. அந்த சமயத்தில் அவர் சாதாரண ஒரு மெய்ப்பனாக தான் இருந்தார். ஆனாலும் அவருக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததுனால அவர் போய் தைரியமாக சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவருக்கு ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வைராக்கியம் கிளம்புது. நம்முடைய தேவனை இவன் நிந்திச்சிட்டு இருக்கிறான், ஆனால் இவங்க எல்லாரும் பார்த்துட்டு அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் அவருக்குள்ளே கிளம்புச்சு. அதனால அவரும் திரும்ப இந்த குதிரையை மாதிரி ஒரு குமுறல் சத்தத்தை சொல்கிறாரு. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை இவன் எப்படி நிந்திக்கலாம், அதனால் நான் போய் இவன்கிட்ட சண்டை போடுவேன் அப்படின்னு பதில் கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல் அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசின் செருக்கு பயங்கரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதாவது நீங்கள் வெட்டுக்கிளிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வெட்டுக்கிளியாக அப்படிலாம் வராது. அது ஒரு தோட்டத்துக்கு போச்சு அப்படின்னா ஒரு கூட்டமாக போய் அங்கே உட்காந்துருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு திரள் கூட்டமாக அது போய் இருந்தால் கூட ஒரு நபர் போய் ஷூ அப்படின்னு விரட்டினோன்னா என்ன பண்ணிடும், மொத்தமாக எல்லாம் பறந்து போயிடும். இங்கே அதை தான் வசனத்தில் சொல்லியிருக்குது. ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுற மாதிரி நீ ஒரு யுத்த குதிரையை என்ன பண்ணிட முடியாது, மிரட்டி அதை பயமுறுத்திட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்குது. அது இந்த தாவீதுடைய சம்பவத்திலையும் தாவீதோட மூத்த சகோதரன் அவன் அதே மாதிரி தான் தாவீதை விரட்ட பார்க்குறாரு. அவர் மேலே கோபம் வருது. நீ உனக்கு வனாந்திரத்தில் இருக்கிற இந்த கொஞ்சம் ஆடை கூட உனக்கு கவனிக்க முடியாதா, அதை நீ விட்டுட்டு இங்கே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சரி வந்த சாப்பாடெல்லாம் கொடுத்த போக வேண்டியதானே, என்ன இங்கே நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுற மாதிரி அவரை விரட்டி விடுறதுக்கு பார்க்குறாரு. ஆனால் தாவீது அங்கே என்னமோ நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அங்கே கவனிச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுலும் தாவீதை பார்த்து அவர் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுறதுக்கு உன்னால் முடியாது அப்படின்னு அவரை டிஸ்கரேஜ் பண்ணுறாரு. நீ இளைஞன்,
அவனோ வந்து தன்னுடைய சிறு வயது முதல் வந்து அவன் யுத்த புருஷனாக இருக்கிறான், அதனால் உன்னால் அவன் கூட சண்டை போட முடியாது அப்படின்னு இவரை கழட்டி விடுறதுக்கு பார்க்குறாரு. ஆனால் அவர் தாவீது வந்து அவர் ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்ததுனால நான் வந்ததுக்கு இங்கே ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு அவர் ஒரு யுத்த குதிரையாக இருந்ததுனால அவர் வந்து அதை தைரியமாக அவர் வந்து சொல்கிறாரு. இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம சந்திக்கிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள், அதுக்கெலாம் நம்ம பயப்படாமல் வந்து நம்ம என்ன பண்ணணும், துணிஞ்சு நம்ம நிற்கணும். ஒரு வேளை நம்மளை டிஸ்கரேஜ் பண்ண பார்ப்பாங்க, இதெல்லாம் உன்னால் முடியாது, நீ அதனால் விட்டுரு அப்படின்லாம் நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ண பார்ப்பாங்க. ஆனாலும் அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்ம தைரியமாக நம்ம வந்து துணிந்து நிற்கக்கூடிய நபர்களாக நம்ம இருக்கணும். அடுத்தது, அது தரையிலே தாளடித்து தன் பலத்திலே கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். அம்பார தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன்மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் அப்படியே வந்து கோலியாத்துக்கு பொருத்தி பார்க்கலாம். அதாவது கோலியாத்தினுடைய அவன் அணிஞ்சிருக்கிற அந்த காரியங்களெல்லாம் வந்து அங்கே விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இப்படிப்பட்ட வெண்கல சீராவை வந்து அவர் தலையில் போட்டிருந்தார், அவருடைய பட்டயம் வந்து இவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு, அவர் சரீரத்தில் அணிஞ்சிருந்த அந்த காரியங்களெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நிறைய காரியங்கள் வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் பார்த்து வந்து யார் மற்றவங்கெல்லாம் பயந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், மற்ற யுத்த வீரர்கள், அவங்கெல்லாம் வந்து அப்பா எவ்வளோ வெயிட்டான ஒரு இதை இவன் போட்டுட்டு வந்திருக்கிறான், இதெல்லாம் நம்ம போனோன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் தாவீதை வந்து அது வந்து என்ன பண்ணல, பயமுறுத்தவே கிடையாது. அவருக்கு நல்லா தெரியும் இவனை ஈஸியாக நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா அவருக்குள்ள ஆவியானவர் வந்து உணர்த்திட்டே இருக்கிறாரு, உன் வேலை, உனக்கு ஒரு வேலை இருக்குது, இவனை வீழ்த்த வேண்டிய வேலை உன்னோட வேலை அப்படின்ற மாதிரி அவர் உள்ளே பேசிக்கிட்டே இருந்திருப்பார். இந்த குதிரை வந்து அது தரையிலே தாளடித்து அப்படின்னு சொல்லியிருக்கு, தன் பலத்திலே கழித்து அப்படின்னு. அதாவது குதிரைகளை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, அது இந்த காலை இப்படி பண்ணிகிட்டே இருக்கும், பண்ணி தரையை தோண்டிகிட்டே இருக்கும். எதுக்கு அப்படின்னா அதுக்கு அவசரம் தாங்க முடியாது, அதால் கொஞ்ச நேரம் கூட ஒரு இடத்துல வந்து அப்படி அமைதியாக வந்து நிற்கவே முடியாது. என்னை விடுங்க, நான் சீக்கிரம் போகட்டும் அப்படின்ற மாதிரியே அது வந்து நின்றுட்டுருக்கும். நாங்கள் இருக்கிற மெல்பர்னில் வந்து மெல்பர்ன் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை ரேஸ் ஒவ்வொரு வருடமும் வந்து நடக்கும். அது வந்து ரொம்ப ஃபேமஸான ரேஸ். முழு ஆஸ்திரேலியாவும் வந்து அந்த ரேஸை வந்து ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த சில நிமிடங்கள் மாத்திரம் எல்லாரும் அதை நிறுத்திட்டு அந்த ரேஸை பார்ப்பாங்க டிவியில். அந்த நடக்கிற இடத்துக்கே வந்து எல்லோரும் போயிடுவாங்க, சொல்லப்போனால் முக்கால்வாசி அங்கே போயிடுவாங்க. சில பேர் தான் வீட்டில் இருப்பாங்க, அவங்க டிவியில் பார்ப்பாங்க. அந்த ரேஸ் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது வந்து கருதப்படும். சரி, அப்போ அங்கே நடக்கிற அந்த ரேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசையாக குதிரைகளை வந்து அதை ட்ராக்கில் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த ட்ராக்குக்கே கூட வந்து அதை முதல்ல கூட்டிகிட்டு வந்துட மாட்டாங்க, சில நொடிகளுக்கு முன்னால் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி அது இந்த தரையில் வந்து தன்னுடைய கால்களை தாளடிக்குன்ற மாதிரி அதுக்கு அவசரம் பொறுக்க முடியாது. என்னை இப்போவே விட்டால் நான் ஓடிடுவேன் அப்படின்ற மாதிரி அதை கட்டுப்படுத்தி அவங்களால வச்சுருக்க முடியாது. ஒரு கதவு மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. கரெக்டாக அந்த ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுற அந்த சில நொடிகளுக்கு முன்னால் திறந்து விடுவாங்க, டக்குன்னு ஓடிடும். அவ்வளோதான் அதுக்கு பொறுமை. அதுக்கு மேலே அதால் வந்து நிற்க முடியாது. இப்போ இங்கே தாவீதோட நிலைமையும் வந்து அப்படி தான் இருக்குது. அவர் அவ்வளோ அவசரமாக ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு, என்னை விடுங்கடா, முதல்ல நான் போய் சண்டை போட்டுட்டு வர்றேன் அப்படிங்கிற இதில் அவர் வந்து துடிச்சிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணக்கும், யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். அதாவது இந்த எக்காலம் தொனிக்கும் போது அப்படின்னு சொல்லும்போது, எக்காலத்தை எதுக்காக எக்காலம் ஊதுவாங்க அப்படின்னா, ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எக்காலம் ஊதுவாங்க. எக்காலம் ஊதிட்டாங்க அப்படின்னா யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ அது நிகி, எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, ஆஹா அப்படின்னு சொல்லுமா. அதாவது எக்காலம், நல்ல வேலை எக்காலம் ஊதிட்டாங்க, நான் போய் சண்டை போட போகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இதுக்காக தான், நான் இப்போ ரெடியாக போய் சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா அப்படின்னு சொல்லி அது வேகமாக ஓடி போய் சண்டை போடுமா.
அதே மாதிரி தான் தாவீதும் வந்து அவர் அவர் அவ்வளோ அவசரமாக அவ்வளோ ஆர்வமாக வந்து அவர் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஒருத்தராக அவரை தடுத்து பார்க்குறாங்க, முடியலை. அது மாத்திரம் இல்லாமல் அது வந்து மோப்பம் பிடிக்கும், தூரத்துலேயே வந்து என்ன பண்ணிடுமா, மோப்பம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சண்டை எங்கே நடக்குது அப்படின்றத இந்த யுத்த குதிரை வந்து சீக்கிரமாக மோப்பம் பிடிச்சிரும், முதல்லையே மோப்பம் பிடிச்சி அங்கே போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கும் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அவருக்கு முதல்லே தெரியாது இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது. யுத்த களத்துக்கு போங்கன்னு அவங்க அப்பா அனுப்பிச்சி வச்சாங்க. யுத்த களத்துக்கு போனார், சாப்பாடை கொடுத்துட்டு வந்திருந்துருக்கலாம். ஆனால் சாப்பாடை கொடுத்துட்டு அங்கே கவனிக்கும் போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, அப்போ நம்ம இந்த இடத்துக்கு தேவை அப்படின்றது வந்து அவர் மோப்பம் பிடிச்சிட்டாரு. ஆனால் மோப்பம் பிடிச்சா பத்தாதே, அவருக்கு சான்ஸ் கிடைக்கணும்ல போகிறதுக்கு. அதனால் அவர் வெயிட் பண்ணி ஒருத்தட்டையாக விசாரிக்கிறாரு, என்ன நடக்குது அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்போது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிய வருது. இன்றைக்கி கர்த்தர் வந்து இதை எதுக்காக நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னா, நம்மளும் இப்படிப்பட்ட நபர்களாக இருக்கணும், இந்த தாவீதை போல ஒரு யுத்த குதிரையாக நம்ம இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அதாவது தூரத்தில் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாலேயே மோப்பம் பிடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக நம்ம இருக்கணும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம் சம்பவிக்க போகுது அப்படின்னா அதை நம்மளுக்கு ஆண்டவர் முன்னாலேயே உணர்த்தணும். அதை முன்னாலேயே நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாக வந்து நம்ம இருக்கணும். நம்முடைய சபையில் நடக்க போகிற காரியங்கள், நம்முடைய தேசத்தில் நடக்க போகிற காரியங்களெல்லாம் முன்னாலேயே நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாக வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். சரி, இப்போ இந்த தாவீது வந்து அங்கே யுத்தத்திற்கு போகும்போது அவர் அலோவ் பண்ணிட்டாங்க. சரி நான் போகிறேங்கும் போது சரின்னு ராஜா சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, ஆற்றங்கரைக்கு போய் ஒரு 5 கூழாங்கல்களை வந்து பறக்கிட்டு வராரு. அங்கேருந்து பொறுக்கிட்டு வந்து இவர் கூட யுத்தம் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறாரு. பார்க்குறவங்களாம் யோசிச்சிருப்பாங்க, இவ்வளோ பெரிய மனுஷன் கூட சண்டை போடுறதுக்கு இவன் ஒரு கேடகத்தையோ ஒரு பட்டயத்தையோ எதையுமே எடுத்துகிட்டு போகாமல் இவனுக்கு எனக்கு லூஸாக இவன் அப்படின்னு யோசிச்சிருந்துருப்பாங்க. ஒரு 5 கல்லை போய் பறிக்கிட்டு வரானே, இதை வச்சு என்ன பண்ணுவான் அப்படின்னு. ஆனால் அவருக்கு தான் செய்கிறது என்னன்னு நல்லாவே தெரியும். அதனால் அவர் போய் அந்த 5 கூழாங்கல்களை பொறுக்கிட்டு வராரு. ஆனால் அவருக்கு தேவைப்பட்டது வந்து ஒரே ஒரு கல் தான் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. சரியாக குறிப்பார்த்து கரெக்டாக ஒரே அடியில் அடிச்சிட்டாரு. கர்த்தர் இன்றைக்கி நம்மளுக்கு இதை தான் ஞாபகப்படுத்துகிறாரு. நீங்கள் வந்து யுத்தம் பண்ணும்போது அப்படியே போட்டு போராடிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக கண்டுபிடிச்சி எந்த கல், அதாவது அந்த 5 கல்லுலையும் ஒரு கல் தான் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த எந்த கல் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். எந்த கல்லை வச்சு அடித்தா ஒரே அடியில் சாத்தான் வந்து விழுந்து போவான் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாக வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. இப்போது இவருக்கு தேவைப்பட்ட அந்த ஒரு கல் என்ன அப்படின்னா, அதாவது இவர் சொல்லும் போது சொல்கிறாரு, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேவனுடைய நாமம் அப்படின்ற ஒரு கல் தான் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த 5 கற்களையும் நான் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்ல போகிறேன். இந்த 5 கற்களை வச்சு நம்ம போராடினா நம்மளுடைய யுத்தங்களெல்லாம் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். முதலாவதாக தேவனுடைய நாமம், அதாவது இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அந்த நாமத்தை வச்சு நம்முடைய எல்லா யுத்தங்களையும் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும். நமக்கு அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை குறித்து அது வல்லமையுள்ள நாமம், அது ஜீவனுள்ள நாமம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வானோர் பூதலத்தோர் யாவரும் நடுங்கும்படியான நாமம் என்று சொல்லியிருக்கிறது. அதனால் அந்த நாமத்துக்கு விரோதமாக வேறு எந்த நாமமும் நிற்க முடியாது, வேறு எந்த காரியமும் வந்து நிற்க முடியாது. அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யுத்தங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது, பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய யுத்தங்களை வந்து நீங்கள் ஜெயிக்கலாம். இரண்டாவதாக ஒரு கல் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த மக்கள் அவங்க புறப்படுறதுக்கு முன்னால் அவங்களுக்கு பாதுகாவலாக பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் காணப்பட்டுச்சு. ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்தாங்க. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தங்களுடைய நிலைக்கால்களில் பூசி அந்த சங்கார தூதன் வரும்போது அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அவன் வந்து கடந்து போயிடுறான். இவங்கள ஒன்றுமே பண்ணலை. அந்த ரத்தம் வந்து அவங்களுக்கு பாதுகாவலாக இருந்தது. அதே போல் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து நமக்கு பாதுகாவலாக இருக்குது. நம்ம எந்த விதமான யுத்தத்தை நம்ம சந்தித்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வந்து நம்ம சொல்லும் பொழுது நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது. யாரும் அதை தாண்டி வந்து உள்ள நம்மளுக்கு எந்த தீங்கும் வந்து செய்துவிட முடியாது. ஆக நம்முடைய யுத்தங்களில் நம்ம வின் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டாவது கூழாங்கல் என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
மூன்றாவது என்னென்னா வசனம், ஆண்டவருடைய வசனம். அதாவது ஆண்டவருடைய வசனம் வந்து வல்லமை உள்ளதாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்கும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நான் என்ன வசனத்தை வந்து உபயோகிக்கணும் அப்படின்னு. இந்த மேக்ஸ் போடுறவங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க தானே. அது மாதிரி நம்மளுடைய யுத்தங்களை நம்ம வந்து செய்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் சந்திக்கிற இந்த பர்டிகுலர் பிரச்சனைக்கு நான் என்ன வசனத்தை உபயோகித்து நான் வந்து யுத்தம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், உங்களுக்கு உணர்த்துவார், வசனத்தை வந்து ஞாபகப்படுத்துவார். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் சுதந்திரம், பங்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய யுத்தங்களை செய்யும் போது நம்ம அந்த வசனத்தை என்ன பண்ணணும், பிரயோகிக்கணும். ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா, இப்படி வார்த்தை பொய் சொல்லாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காதே போக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வந்து பிரயோகித்து நம்ம ஜெபிக்கலாம். நான் சொன்னது ஒரு வசனம் தான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் நீங்கள் ஒவ்வொரு யுத்தத்திற்கும் வந்து வேறு வேறு விதமான வசனங்களை வந்து உபயோகிக்க வேண்டியது வரும். அது வந்து அந்தந்த நபர்கள் தான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கணும். நான் வந்து சொல்ல முடியாது, உங்களுக்கு மற்றவர்கள் வந்து சொல்ல முடியாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே என்ன வசனம் நான் உபயோகிக்கிறது அப்படின்னு கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது நிறைய யுத்தங்களை குறித்து நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஒவ்வொரு யுத்தங்களுமே ஒரே மாதிரியே இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யுத்தங்களுக்கும் அவங்க வேறு விதமான அவங்க டெக்னிக்ஸ் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரே மாதிரியான யுத்தம் தான். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல் தடவை அவங்க போகும்போது வேறு மாதிரி யுத்தம் பண்ணாங்க, ரெண்டாவது தடவை போகும்போது ஆண்டவர் அவங்களுக்கு வேறு டெக்னிக்ஸ், வேறு காரியங்களெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். தாவீதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவருடைய எல்லா யுத்தங்களையும் செய்கிறதுக்கு முன்னால் ஆண்டர்கிட்ட கேட்பார், ஆண்டவரை இந்த பெலிஸ்தியனை நான் பின்தொடர்ந்து போகலாமா, இந்த தண்டை நான் பின்தொடர்ந்து போகலாமா அப்படின்னு கேட்பார். இப்போ ஆண்டவர் வந்து நீ பின்தொடர்ந்து போ, அவங்கள நான் உனக்கு ஒப்பு கொடுப்பேன், தண்ணீர் உடைந்து ஓடுறது போல், வாய்க்காலில் தண்ணீர் உடைந்து ஓடுறது போல் அவங்கள நான் ஓட பண்ணுவேன்னு சொல்லுவார். அவங்க அந்த சண்டையை முடிச்சுட்டு வந்து திருப்பவும் அவங்க வருவாங்க, வரும்போது திருப்பவும் போய் கேட்பார், ஏன் அதே ஆட்கள் தானே, அதே மாதிரியே போய் சண்டை போட்டுருந்துருக்கலாமே, இல்லை. ஆனால் அவர் திரும்பவும் போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பார், ஆண்டவரே இந்த பெலிஸ்தியர்களை நான் பின்தொடர்ந்து போகலாமா, இவங்க கூட சண்டை போடலாமான்னு கேட்கும்போது ஆண்டவர் திரும்பவும் சொல்லுவார், நீ போ, முசுக்கட்டை செடிகளுக்கு மேலே வந்து நான் அங்கே சத்தம் கேட்கும், அப்போ நான் உனக்கு முன்னால் போவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒவ்வொரு யுத்தத்துக்குமே வந்து வேதத்தில் வித்தியாசமான முறைகளை வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற அதே பிரச்சனையை ஒருவேளை எனக்கு வந்தால் கூட எனக்கு ஆண்டவர் வேறு விதமாக சொல்லுவார், உங்களுக்கு வேறு விதமாக சொல்லுவார். அதனால் ஒவ்வொரு நபர்களும் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கணும், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நான் என்ன விதமான கல்லை, என்ன விதமான ஆயுதத்தை நான் உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். நான்காவதாக துதி செலுத்துதல், நன்றி சொல்லி நம்ம பாட்டு பாடுறது, ஆண்டவரை உயர்த்தி பாடுற பாட்டு, உபவாசம், இவைகளெல்லாம் வந்து ஒரு விதமான ஆயுதம். நான்காவது கல் துதி செலுத்துதல், உபவாசம் பண்ணுதல், நன்றி சொல்லி பாட்டு பாடுறது, ஆராதனை பாடல்கள், அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுக்கலாம். அதாவது யோசபாத் என்கிற ராஜாவை குறித்து வந்து நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக ராஜாக்கள் கூடிக்கொண்டு வரும்போது அவர் என்ன பண்ணார், துதி செலுத்துகிற கூட்டத்தை வந்து முன்னால் அனுப்பிச்சி விட்டார். அதே மாதிரி உபவாசம் பண்ணி அங்கே மொத்தமாக எல்லாருக்கும் உபவாசத்தை கூறி உபவாசத்தை அறிவித்து அவர் வந்து அந்த யுத்தத்தை மேற்கொண்டார், அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் பவுல், சீலா அவங்க வந்து கட்டுகளில் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, துதி செலுத்தி பாடினாங்க. ஸோ நம்முடைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுதலை ஆகிறதுக்கு துதி என்கிறது வந்து ஒரு ஆயுதம், உபவாசம் என்கிறது ஒரு ஆயுதம், தேவனை துதித்து ஆராதித்து பாடுகிறது வந்து ஒரு விதமான ஆயுதம். ஐந்தாவதாக ஆவியில் ஜெபித்தல். அதாவது இந்த ஆவியில் ஜெபித்தல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்நிய பாஷைகள், அதாவது சில நேரத்தில் நமக்கு வந்து என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறதுன்னே தெரியாது, எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா அதுக்கு கூட நம்மளுக்கு வார்த்தைகள் இருக்காது, அந்த அளவுக்கு நம்ம சோர்ந்து போயிருப்போம், அந்த அளவுக்கு பிரச்சனைகளில் நம்ம ரொம்ப மூழ்கி போயிருப்போம். அதனால் என்ன பண்ணுறதுனே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஜெபிக்கணும் அப்படின்றது தோணும், ஆனால் எப்படி சொல்லி ஜெபிக்கிறது அப்படின்னு தெரியாது. அப்படி நேரங்களில் நீங்கள் ஆவியில் நீங்கள் ஜெபிக்கணும். அந்நிய பாஷைகளில் வந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார், அவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவார். ஆக இந்த 5 விதமான கல் இது வந்து நம்மளுக்கு ஆயுதம்.
இந்த 5 விதமான கல் வந்து ஒரு ஆயுதம். அதாவது எந்த ஒரு தலைவரும் வந்து தன்னுடைய போர் வீரர்களை யுத்தத்திற்கு அனுப்பும்போது ஆயுதம் இல்லாமல் அனுப்ப மாட்டார். அனுப்புனா அவர் வந்து நல்ல தலைவரே கிடையாது. அதை காட்டிலும் சிறந்தவர் நம்முடைய ஆண்டவர். அதனால நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மளை யுத்தத்துக்கு போகும்போது நம்மளை வெறுங்கையாக அனுப்புகிறவர் கிடையாது. நம்மளுக்குரிய ஆயுதங்களெல்லாம் அவர் கொடுத்து தான் வந்து நம்ம அனுப்புகிறாரு. நம்ம எபேசியர் 5வது அதிகாரத்தில் கூட நிறைய ஆயுதங்கள் சொல்லப்பட்டிருக்குது, சர்வாயுத வர்க்கங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதை நான் இப்போ சொல்லலை, உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தான். அதனால் இந்த ஆயுதங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு முறை சொல்லலாமா அந்த 5 விதமான ஆயுதங்கள், அந்த 5 விதமான கற்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் வசனம், ஆமாம், துதி செலுத்துதல், நன்றி செலுத்துதல், உபவாசம் பண்ணுதல், ஆவியில் ஜெபித்தல். ஸோ இந்த 5 விதமான ஆயுதங்களை பயன்படுத்தி நம்ம எல்லாரும் நம்முடைய யுத்தங்களை நம்ம புத்தியாக நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம வருங்காலங்களில் நிறைய விதமான யுத்தங்களை வந்து நம்ம சந்திக்க நேரிடலாம். நான் முதல்ல ஒரு 4 பாயிண்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம என்னென்ன விதமான போராட்டங்கள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது? பரிசுத்தத்திற்கான போராட்டம், விசுவாசத்திற்கான போராட்டம், சுவிசேஷத்திற்கான போராட்டம், ஆத்துமாக்களுக்காக போராட்டம். ஸோ இந்த விதமான போராட்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஒரு வேளை வருங்காலத்தில் நம்மளுக்கு வரலாம். அதுக்கு நீங்கள் இந்த விதமான ஆயுதங்களெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ஒரு சிறந்த யுத்த குதிரைகளாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறாரு. எப்படி தாவீது வந்து ஒரு மெய்ப்பனாக அவருடைய காலத்தை ஆரம்பித்தார், ஆனால் அவருடைய முடிவில் வந்து ஒரு சிறந்த யுத்த குதிரையாக அவருடைய வாழ்நாளை வந்து அவர் முடித்தார். எப்படி பவுல் வந்து ஆரம்பத்தில் வேறு மாதிரி இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் ஆண்டவருக்காக பாடுகளை கஷ்டங்களெல்லாம் அனுபவித்து அவருடைய வாழ்க்கையின் முடிவில் அவர் சொல்லும்போது, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்கிறார். இவ்விதமான அறிக்கை செய்யக்கூடிய நபர்களாக நம்மளுடைய வாழ்க்கையோட முடிவில் நம்ம இருக்கணும். நம்மளும் ஆண்டவருக்காக வந்து நல்ல போராட்டம் பண்ணக்கூடிய நபர்களாக, ஒரு சிறந்த யுத்த குதிரையாக நம்ம இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒரு சிறந்த யுத்த குதிரையாக நீங்கள் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை இன்றைக்கி நீங்கள் எங்களுக்காக கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் என்ன நோக்கத்திற்காக அதை எங்களுக்கு கொடுத்தீங்களோ அந்த நோக்கத்தில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு நீர் எங்களை அனுமதிக்கிற எல்லா விதமான பயிற்சிகளுக்கும் நாங்கள் எங்களை உட்படுத்துகிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை கடினமான பயிற்சிகளுக்குள்ளே கொண்டு போகும்போது நீங்கள் ஒரு நாள் அவருக்கு விரோதமாக முறுமுறுக்காதீங்க, ஒரு நாள் அவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்காதீங்க. ஆண்டவரே இந்த பயிற்சி எனக்கு மிகவும் கடினமான பயிற்சியாக இருக்குது, ஆனாலும் நான் விட்டு கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்ப்பா. இந்த பயிற்சியில் ஆண்டவரே நீர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னை எப்படிப்பட்ட நபராக நீங்கள் மாற்ற விரும்புகிறீங்கப்பா. ஆண்டவரை எதற்காக இந்த பயிற்சி நீங்கள் எனக்கு அனுமதிக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் அன்போடு கரிசனையோடு நீங்கள் கேளுங்க. முறுமுறுப்பு இல்லாமல், கோபப்படாமல், ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்காமல் அமைதியாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நீர் எனக்கு படிப்பிச்சு கொடுங்க, எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒரு சிறந்த யுத்த குதிரையாக தம்முடைய யுத்தத்தில் நிறுத்தணும் அப்படின்னு விரும்புகிறாரு. இருக்கிற எல்லா குதிரைகளையும் ஆண்டவர் போய் யுத்தத்தில் நிறுத்துறது இல்லை. கீழ்ப்படுகிற குதிரைகளை அவர் தெரிந்தெடுத்து அவர் கொண்டு போய் யுத்தத்தில் நிறுத்துறாரு அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் யுத்த குதிரைகள், சிறந்த யுத்த குதிரைகளாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நாங்கள் அதற்கு கீழ்ப்படுகிறதுக்குரிய பலனையும் சத்துவத்தையும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மளை நடத்துகிற பாதை நம்மளுக்கு புரியாது, நம்மளுக்கு கடினமானதாக அது இருக்கும். ஆனாலும் நம்ம ஆண்டவரே நாங்கள் அப்பா கீழ்ப்படுகிறோம்ப்பா, எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. ஏன்னா ஒரு இடத்துல சொல்லும் பொழுது கூட ஒரு அதிகாரி வந்து சொல்லுவார், எனக்கு விசுவாசம் இல்லைப்பா, அந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். அதே மாதிரி நம்மளும் கூட நம்முடைய பலவீனங்களை வந்து நம்ம மறைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட நீங்கள் அப்படியே உண்மையாக நீங்கள் சொல்லலாம். ஆண்டவரே அப்பா நீங்கள் நடத்துகிற பாதை எனக்கு புரிஞ்சுக்கிற முடியல, ரொம்ப கடினமான பாதையாக இருக்குது, ஆனாலும் எனக்கு நீங்கள் பலன் கொடுங்கப்பா, தாங்கி கொள்ள பலன் கொடுங்கப்பா, தப்பி செல்கிறதுக்கு நீங்கள் வழி எங்களுக்கு உருவாக்கி கொடுங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம்.
தாவீதை போல ஒரு சிறந்த யுத்த குதிரையா ஆண்டவர் நம்மளை நிறுத்தணும் அப்படின்னு விரும்புகிறாரு. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்குது? நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே தாவீதை போல தேவனுடைய யுத்தங்களை நடப்பிக்கக்கூடிய ஒரு மனிதனாக எங்களை மாற்றுங்க அப்படின்னு கேளுங்க. உங்கள் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை ஒரு சிறந்த யுத்த குதிரையாக நிறுத்துங்க என்று கேளுங்க. ஹalleluya ரிமஹ தியால பரபோஷியாந்தரப ரிகபோனதலா ரியாஹந்தலபரதியா ரிமனாஹ துலரப ஷபதலபரபதியா கபப தியாரபலபரதியானஹபலபரபதியா ஷேகா மமரஹ துலா திரா கமானியாந்தரபோ ரியா சகதனலதியா ரிபலியா கமா துராபலபர ஷந்தரபலபரதியானஹபபா ரிபா காதா லாபா ரேபானா சேகா துனியாந்தரபோ ரிபலபரபலதியாலஹ தரனியாந்தரபா ஷேகபு திரி மஹாந்திரியாலபோ ரகோ செகே தினேரியாந்தலபா ரூபமா சங்கபா ரகபா நிகபு ரியாந்தலபரதி ஷத்தரபலபரதியாந்தரபா லேகாந்தரபா மமரி ஹதுனரபா ஷபலபரபலதியா ரிபகாந்தலபா ரியாந்தலபரபரு ஷேகாதரபா மஹாந்தரபலபரதி சீதனீதலீதரா ஹனாதியானஹா தீகபோனஹந்தரபலபரதியா ரிபலியாந்தரபோ ஷேகாதரபா தினியா சந்தரபலபரதியா. உன் வாயை விரிவாய் திற, அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, தம்முடைய ஜனங்களை நன்மையால் நிரப்புங்கப்பா. உடைய வாய்களை நன்மையால் கர்த்தர் நிரப்புங்க. கழுகுக்கு சமானமாக ஆண்டவரை ஒரு உன்னத பலன் அவர்களுக்கு நீங்க கொடுங்க தகப்பனே. ஓராலா தீபஹா செகதெனே மரதியானஹந்தரபோ ரிபதினஷியாந்தரபலபா ரிகாபா மசங்கலா பரியாந்தலபரதியானஹா ரூதலே சிகேதெனே தெரேஷியாந்தரபா. ஒரு யுத்த குதிரை கூடிய வேகத்தை நீங்க கொடுங்கப்பா. யுத்த குதிரை கூடிய பலனை நீங்க கொடுங்க தகப்பனே. ஆவியின் பலனை, உன்னதத்திற்குரிய பலனால் நம்முடைய பிள்ளைகளை நீங்க தருப்பீங்க தகப்பனே. உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நம்முடைய பிள்ளைகளை நீங்க இடை கட்டுங்கப்பா. ஆண்டவரே, நீர் எப்படி தாவீதை யுத்தத்திற்கு நீங்க பழக்குவித்தீரோ, அவருடைய கைகளை எப்படி போருக்கும் அவருடைய விரல்களை யுத்தத்திற்கும் நீர் பழக்குவித்தீரோ, அதே போல நம்முடைய ஜனங்களை நீங்க பழக்குவீங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெண்கல வில்லும் பிள்ளைகளுடைய புயங்களால் வளையும்படிக்கு ஆண்டவரே யுத்தத்திற்கு நீர் அவரை பலத்தால் இடைகட்டுங்க ஐயா. பலத்தால் நீங்க இடைகட்டுங்க தகப்பனே. ரீகாபா லாஷகா தரபலவரதியா நஹா தீர பலவர சாந்தர பலவரதியா ரே கமாதியா சாந்தல ரீதலபஹா ரீகா சேதாரா பஹந்தலபா. உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய, எங்கள் தேவனாலே ஒரு மதிலை தாண்ட எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒரு சேனைக்குள்ளே பாயக்கூடிய பிள்ளைகளாக மாறட்டும்பா. தேவனாலே ஒரு மதிலை தாண்டக்கூடிய பிள்ளைகளாக நீங்க பலப்படுத்துங்க தகப்பனே. ஹல்லேலூயா. ஷாதே ரேகாபா நியாந்தரபா ரீகாபா நஷாந்தரபா. தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க, தொடர்ந்து ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. ஷேகா துராமாமா சதலா பரிகபா நபல வரதியான ஹாந்தரபா ரீபாமா சந்தலா பரஹதனல ரெகதின வரவ ஷபல வரவலதியாத்தரபா திலே செகந்தரபா மமதியாரஹா செகலூரா பெனே கந்தலா யாமா மருபஹா சகல வரவல வரதியாந்தரபா ரூகதேலஹா சகுரிஹி தினி ஷமாரிவோ ரபோ லஹோரியாதரா யாம் யகாதா ரபா கலிபரகா செகத நமரவல வரதியார மஹந்தர வரவரதியா யாமஹ சோபோலோ ரெகனே லகலா தியா ரகோ லகசபல வரவரவலவரதி கபமமமரதுவா யாம் சகால கரதே நகதோ ஷப்தல வரதுவானியா ஹாமா மரபா பாபாரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்களோடு பேசுனதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய யுத்தங்களை எல்லாம் நீர் நடப்பிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. வெற்றி வாகை சூடின பிள்ளைகளாக உடைய பிள்ளைகள் ஆண்டவரே காணப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. யெகோவா நிசியாகிய தேவன், ஜெய கொடியாகிய தேவன் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்க வழி நடத்துங்கப்பா, பாதுகாத்தருளுங்க. மீட்பரேசன் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த 2 நாள் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தம்முடைய மகளை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து கர்த்தர் பயன்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. இம்மட்டும் உதவியை எபினேசரே இனிமேலும் காத்திடுவார். ஆமென். எல்லாரும் கரந்தட்டி. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது. அல்லேலூயா. மலைகள் அல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் இழுத்துக்கொண்டு அநாதி இந்த 2 நாள் கூடத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடியினால எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen. Amen. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அப்படியே மெதுவா எழுந்திருங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்திருக்கலாம். இமான் முன்னாடி வந்து ஒரு பாட்டு பாடுவாரு. அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். நெஞ்சம் நிறைந்த நேசவாசனை என் உள்ளமெல்லாம் மகிழுதே. அன்பு கடல் பொங்குது இன்ப நதி ஓரமா தேன் மதுரம் பொழிகிறது. நெஞ்சம் நிறைந்த நேசவாசனை என் உள்ளமெல்லாம் மகிழுதே. நெஞ்சம் நிறைந்த நேசவாசனை என் உள்ளமெல்லாம் மகிழுதே. அன்பு கடல் பொங்குது இன்ப நதி ஓரமா தேன் மதுரம் பொழிகிறது. கிளி புஷ்பமே சாரோனின் ரோஜாவோ அன்பில் நனைந்தது ஒன்றாய் கலந்தது. புஷ்பமே சாரோனின் ரோஜாவோ அன்பில் நனைந்தது ஒன்றாய் கலந்தது. நெஞ்சம் நிறைந்த நேசவாசனை என் உள்ளம் எல்லாம் மகிழுதே. நெஞ்சம் நிறைந்த நேசவாசனை
அன்பு கடல் பொங்குது இன்ப நதி ஓரமா என் மதுரம் பொழிகிறது. நீ புஷ்பமே சாரோனின் ரோஜாவோ அன்பில் நனைந்தது ஒன்றாய் கலந்தது. நீ புஷ்பமே சாரோனின் ரோஜாவோ அன்பில் நனைந்தது